கொஸ்டினே கேட்கல. நோட் போங்க. பிசினஸ் ஃப்ளோ கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஃப்ளோ சொல்றேன் பாருங்க. இதுதான் என்னுடைய ஆர்கனைசேஷன் எம்கே மொபைல் அண்ட் கோ. ஓகே, நானே என்கிட்ட வாங்க வரவங்க கிட்ட எல்லாம் ஹோல்சேலா கொடுக்க. எதெல்லாம்? சார்ஜர், நல்லா பாத்துக்கோங்க, சார்ஜர், பின்னு, அதுக்கப்புறமா பேனல், சாரி பிசினஸ் ஃப்ளோ சொல்ற எம்எம்எஸ்டி பிபிஎஃப்ஐன்னு அதுக்கப்புறமா திரும்ப ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் ஒரு கம்பெனி நடத்துறேன். ஓகே, கம்பெனியோ கடையோ. ஓகே, என்கிட்ட ஒரு 5 பொருள் விற்கிறேன் நான். சார்ஜர், அதுக்கப்புறமா பேனல், ஃப்ரண்ட் கவர், அதுக்கப்புறமா அது உள்ள இருக்கிற டிஸ்பிளே போர்டு, அதுக்கப்புறமா பின். ஓகே, இந்த சார்ஜர் வந்து 5 ரூபாய் ஹோல்சேலா தரேன். கவர் 3 ரூபாய், பேனல் 10 ரூபாய், டிஸ்பிளே 10 ரூபாய், பின்னு 5 ரூபாய். நானே இப்படி ஹோல்சேலா தரேன்னா நான் போய் எங்க வாங்கிட்டு வருவேன்? எனிவன் டெல் மீ? என் கம்பெனிக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் இது. இவ்வளவுதான் நான் விற்கணும்னு. என் கம்பெனிக்கு இதுக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கு? இது வந்து அமௌண்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். என்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னா, இது 10 ப்ராடக்ட் இருக்கு, இது 1000 ப்ராடக்ட், இது 20 ப்ராடக்ட் இருக்கு, இது 30 ப்ராடக்ட் இருக்கு, இது 1000 ப்ராடக்ட் இருக்கு. சரியா? இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. வேணுமானா ஒரு முறை இங்க ஒரு வேணும்னா டேக் போட்டு. இது வந்து பிரைஸ், இது வந்து ஸ்டாக். ஓகே, ஸ்டாக்னா எவ்வளவு ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். சரி சுதாகர், சுதாகர் லைன்ல இருக்கியா? எஸ் சார். சரி கைஸ் லிசன், இப்போ என்னுடைய கம்பெனில மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க. நான் இதுல எனக்கு பொருள் இல்லை அப்படின்னா பொருள் வாங்கறதுக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கேன். அவன் பர்ச்சேஸ் டீம். நோட் பண்ணிக்கோங்க. சார், எந்த ஹோல்சேல் விற்கிறானே யார் பிரைஸ் கம்மியா தரா அப்படின்னு பார்க்க ஒருத்தர் இருப்பான். சரியா? சோ இப்போ மார்க்கெட்ல நோக்கியா அப்படின்ற பெரிய மேனுஃபேக்சரிங் OEM பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, ஹோல்சேலா பர் டேக்கு 10 லட்சம் 1 லேக் மெட்டீரியல் தயாரிப்பாங்க. ஓகே, நோக்கியா, எம்கே ஏஜென்சி, டிகே ஏஜென்சி, இது மாதிரி 3 வெண்டார். இவங்கள யாருன்னு சொல்லுவோம்? நோட் பண்ணிக்கோங்க, வெண்டார். பொருள் வாங்குறோம். சார்ஜரு நோக்கியா கம்பெனில தான் போய் வாங்குறோம். இதே நோக்கியா கம்பெனிக்கு எப்படி சார்ஜர் இருக்கோ அவனும் வெளியே தான். இவனும் நாம வெண்டார்னு சொல்லுவோம். இவன் கிட்ட அப்படின்னா
வெண்டார் டேபிள்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க, வெண்டார் டேபிள். இந்த வெண்டார் டேபிள்ல எஸ்ஏபில ஸ்கிரீன் மூலியமா தான் டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க. அதாவது வெண்டார் இன்ஃபர்மேஷன் நோக்கியா நம்பர் 12, ராஜாராமன் ஸ்ட்ரீட், சென்னை 52, பின்கோட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர், பேன் கார்டு நம்பர், பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன்ல டைப் பண்ணா டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். சோ அப்படி ஸ்கிரீன் வந்து XD01 டி கோட், XD02, XD03 இந்த 3 டி கோட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போயிட்டு வேணும்னா லைவ்ல காட்டுற திரும்பவும் இன்னைக்கு half an hourக்கு தியரி செஷன் தான் இருக்கும். அப்பதான் இன்னைக்கு மல்டிபிள் டாஸ்க் தான் இருக்கும். இப்ப நான் யார்கிட்ட இன்னும் யார்கிட்டயுமே நான் வாங்கல, கரெக்டா? இப்பதான் வாங்க போறேன். முதல்ல யார்கிட்ட வாங்க போறேன். இப்ப கூட நம்ம சைக்கிள் வாங்கணும்னா ஒரு 4 கடையில ஏறி இறங்கும் இல்ல ஜெனிஃபா? அதுல யார்கிட்ட சீப்பா இருக்குன்னு பார்ப்போம், யார்கிட்ட குவாலிட்டியா இருக்குன்னு பார்ப்போம், யார் ஆன் டைம் டெலிவரி கொடுப்பான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவோம். சோ XD01 இப்படின்னு போட்டா மாத்தி போட்டேன். இது கஸ்டமர் XK01. இப்ப நான் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், டெவலப்பரா இல்ல. பிசினஸ் புரிஞ்சுக்கோங்க, எந்த கம்பெனி போனாலும் இதேதான். XK01 முதல்ல வெண்டாருக்குன்னு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் டீம்ல. ஷார்ட்கட்டா தான் வைப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஏதோ சம்திங் இந்த மாதிரி 9003னா ஸ்மார்ட் UM என்ற கம்பெனி. இது வந்து ஃபின்லாண்ட்ல இருக்கு. அந்த ஃபின்லாண்ட்ல இருக்கு. இதெல்லாம் எப்படி டைப் பண்ணுவாங்கன்னா பாருங்க, இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்படி என்டர் தட்டினா உள்ள போகும். அதுக்கு பதிலா கிரியேட் பண்ணதை பார்க்கணும்னா XK02 நல்லா பாத்துக்கோங்க. XK01 கிரியேட், XK02 சேஞ்ச். சோ அந்த கஸ்டமரை கொடுத்து நான் உள்ள போறேன். ஓகே, ஏதோ ஒன்னு கஸ்டமர் மின்டா சிஸ்டம்ன்ற ஒரு கம்பெனியை கிளிக் பண்றேன். இது எண்ட் யூசர் ஆல்ரெடி போட்டாங்க. ஓகே, சோ அவங்க இப்படிதான் நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும். கிரியேட்ல இந்த மாதிரி கம்பெனி நேம் டீடைல் எல்லாம் போட்டு சேவ்னு கொடுத்தாங்கன்னா இந்த அப்படின்னு கிரியேட்ல வந்திருக்கும். இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? SC16Nல நோட் பண்ணிக்கோங்க, LFA1 டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த கஸ்டமர் டீடைல் எடுத்துக்கிறேன். XK02 சேஞ்ச் கிரியேட் பண்ணும்போதே நோட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. திரும்ப சொல்றேன், இதெல்லாம் நீங்க பிசினஸ் நம்ம இந்த மாதிரி டேபிள்ல இந்த வெண்டார் இவங்க இப்பதான் நம்மளுக்கு ஒர்க். LFN டேபிள்ல இந்த வெண்டாருக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னா நம்ம கோடிங் எழுதணும். சோ அதுல வெண்டார் வேணும், பேர் வேணும், அந்த வெண்டார் இன்புட்ஸ் போட்டாங்களோ இதெல்லாம் நமக்கு டேபிள் எடுக்கும். அப்போ ஒரு பிகினர் உங்களுக்கு சொன்னா முதல்ல நீங்க கேட்க வேண்டியது அது என்ன ப்ராசஸ். LFA1ன்னா வெண்டார் மாஸ்டர் டேபிள், வெண்டார் இன்ஃபர்மேஷன். இது 2 டேபிளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. முன்னாடியே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கிரீன்ல டைப் பண்றது 2 டேபிளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ இது எங்க இருந்து வருதுன்னு கேட்கணும். நீங்க டெக்னிக்கல் கன்சல்டன்ட், ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. கேப்ஸ்ல எழுதிக்கோங்க.
ஜென்ரலா ஒரு சில சீனியர்ஸ் உங்களை இப்படி கேட்கலாம், எல்லாம் இப்போ ஒரு கொஸ்டின் வரும், சார் இதெல்லாம் எப்படி சார், எங்க சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது, நான் டெக்னிக்கல் பர்சன் தானே, இந்த எண்ட் யூசருக்கு இது அலோட் அப்படின்னா ஆத்தரைஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஆத்தரைஸ் ஆக்சஸ். இங்க பாருங்க SM03 சாரி SM01 இதுல உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் XK01 எனக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கும், நான் மெயின் யூசர், எல்லாமே எனக்கு ஓபன்ல இருக்கும். ஆனா ரியல் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் சுதாகருக்கு ஒரு யூசர் ஐடி சொல்லுமா, இது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியாது, எனக்கு டவர் இஷ்யூ இருந்தது, இவ்வளவு நேரம் சொன்னது எதுவுமே கேட்கல, ஏதோ ஸ்ட்ரிங் தட்டின மாதிரி. திரும்ப சொல்றேம்மா, திரும்ப ஒன்னும் சொல்லலம்மா. ஓகே சார். ஒரு கம்பெனி நடத்துனா டீ கோட்ஸ் டேபிள் எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியாது இல்லையா. சோ இப்போ நான் மதன் ஏஜென்சின்ற ஒரு கம்பெனி வச்சுன்னு இருக்கேன், என்கிட்ட ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, சார்ஜரு, கவரு, பின்னு, பேனல்னு. நானே ஹோல்சேல் கம்பெனிக்காரன். அப்ப நான் போய் யார்கிட்ட வாங்குவேன், பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனில போய் வாங்குவேன், கரெக்டா. அந்த மேனுஃபேக்சரிங்ல உங்களை நாம என்னன்னு சொல்லணும்னா வெண்டார்னு சொல்லணும். இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வான்னா உங்க மைண்ட்ல தெரியணும், LFA1 LFB1 என்ற டேபிள்ல இருந்து தான் டேட்டா வரும். ஓகே, அபாக்கு LFA1 LFB1 இந்த ஃபீல்ட் எடுத்துட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா பிசினஸ் இல்லாம நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது XK01 XK02 XK03 என்ற டி கோட்ல போயிட்டு எண்ட் யூசர்னா LFA1 LFB1ல போயிட்டு டேட்டா ஸ்டோர் ஆகும். புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ எங்க நம்ம ஃபேக்டரியில பர்ச்சேஸ் டீம் சொல்லிட்டாங்க நோக்கியா கிட்ட தான் வாங்க போறோம். அப்ப நோக்கியாக்குன்னு ஒரு வெண்டார் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், கரெக்டா. இப்போ இந்த நோக்கியாக்கு வந்து 74231, ஓகே, இதுதான் வெண்டார் நம்பர். மதன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காரனுக்கு வந்து 60213. அவனை நோக்கியான்னு கூப்பிட மாட்டோம், 70231 உடைய வெண்டார் கிட்ட இருந்து நான் பொருள் வாங்கினேன் தான் பேசுவாங்க ஃபேக்டரியில. புரியுதுங்களா? 543. சரி, இப்போ நான் ஒரு மல்லிகை பொருள் வாங்கினேன்னா முதல்ல நான் என்ன சொல்லணும், என்னென்ன பொருள் என்னென்ன பிரைஸ்ன்னு கேட்பேன் நான் அண்ணாச்சி கிட்ட. அதே மாதிரிதான் நோக்கியா கிட்ட நாம முதல்ல என்கொயரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணுவாங்க ரியல் டைம்ல. அதுக்கப்புறமா அவன் கொட்டேஷன் கொடுப்பான், அரிசி இவ்வளவு, பருப்பு இவ்வளவு ரேட்டு அப்படின்னு கொட்டேஷன் கொடுப்பான். அதுக்கப்புறமா அண்ணாச்சி கேட்பாருல்ல, உங்களுக்கு எவ்வளவு அரிசி தேவைப்படுது தோராயமா சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நாம ஃபர்ஸ்ட் பிஆர் கிரியேட் பண்ணணும். அது பிஆர் என்ன நோட் பண்ணிக்கோங்க, நாம கிடையாது, பிசினஸ் ஃப்ளோ. பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்னா எனக்கு பொருள் வேணும் அப்படி என்ன டி கோட்ல சொல்லுவான், நோட் பண்ணிக்கோங்க. 21 போயிட்டு பாருங்க ME51 எண்ட் யூசர் இதுல போவான். இதுல போயிட்டு இங்க போடுவான், எனக்கு சார்ஜர் வேணும், ஓகே, எனக்கு ஒரு 10,000 வேணும், டெலிவரி டேட்டு. யார்கிட்ட வாங்குறேன்னு இங்க இருக்கு பாருங்க, பிக்ஸ்டு வெண்டார்,
கரெக்டா? இந்த சைடுல கிளிக் பண்ணா நாம LFA1 LFB1ல இருந்து லிஸ்ட் எடுத்துட்டு வரோம். இது பாருங்க, மொத்த லிஸ்ட் எடுத்துட்டு வரோம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் எண்ட் யூசர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைனா கம்பெனிக்காரனா சைனான்னு கிளிக் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சரியா. ஸோ இங்க கிளிக் பண்ணாங்கன்னா அந்த வெண்டார் இங்க விழும். நம்பர் தான் வந்து விழுது. நான் சொன்னேன்ல, காரணம் என்னன்னா வெண்டார் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இப்போ நாம கம்பெனிக்கு இந்த வெண்டார் கிட்ட இருந்து 1000 மெட்டீரியல் வரப்போகுது. நான் சேவ்னு கொடுத்தேன்னா இந்த ஸ்கிரீன்ல டைப் பண்ண டேட்டாலாம் எங்க போய் விழும் நோட் பண்ணிக்கோங்க. டேபிள் எந்த டேபிள்ல விழும்னு பாத்தீங்கன்னா EBAN டேபிள். அப்போ ஒரு பொருள் நமக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சொன்ன இடத்துக்கு EBAN டேபிள்ல விழுந்துடும். புரியலன்னா கேளுங்க, திரும்ப சொல்லி தரேனே தவிர அமைதியா இருக்காது. இத பாருங்க, யார்கிட்ட இருந்து MK மொபைல் அண்ட் கோல இருந்து தம்பி எனக்கு இந்த பொருள் எல்லாம் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிரீன்ல டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் EBANல டேபிள்ல இருக்கும். அப்போ உங்க MD இன்னைக்கு ரிப்போர்ட் கேட்பாரு. 13ஆம் தேதி இன்னைக்கு டேட்ல 720234 வெண்டார் கிட்ட என்னென்னலாம் பொருள் வேணும்னு கேட்டீங்க, அந்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டா நாம ரிப்போர்ட் எழுதணும். டேபிள் நேம் வந்து EBAN சொல்லிட்டு டேட் பாஸ் பண்ணோம்னா மொத்த லிஸ்ட் வந்துடும். பாருங்க, EBAN பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்ல உள்ள போனா டேட் இங்க இருக்கும். இது நம்மளுடைய வேலை கிடையாது, சரியா? டோன்ட் வரி, கிரியேட் டேட். இதுல பர்டிகுலர் டேட்டை போட்டு ரன் பண்ணீங்கன்னா, நான் MTR கொடுத்து ரன் பண்ணிட்டேன், தோராயமா ஏதோ ஒரு 500 ரெக்கார்டு வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது பாருங்க, மதன் யூசர் ஐடியில இருந்து இந்த டேட்ல ஓகே எனக்கு எத்தனை பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாரு. இந்த பொருள் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும், இந்த பிளான்ட் வேணும், ஓகே எவ்வளவு குவாண்டிட்டி வேணும், இந்த மாதிரி. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நீங்க பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் EBAN சொன்னா அது உங்களுக்கு தெரியணும், பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் உடைய ஸ்கிரீன். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து இப்ப நம்ம பொருள் இவ்வளவு வேணும்னு சொன்னல, அதை பேஸ் பண்ணி அவனுக்கு பல்கா சொல்லிடும் பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறமா டி கோட் ME21N, இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர்ல நமக்கு கன்ஃபார்மா இந்தந்த டைம்ல, இத பாருங்க, நான் முதல்லயே 10,000 நம்பர் வேணும்னு சொல்லிட்டேன். ஆனா பர்ச்சேஸ் ஆர்டர்ல தான் இன்னைக்கு நாளைக்கு டேட்ல 14/3/2026 முதல் 500 அனுப்பு. கரெக்டா கௌதம்? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு அதே கரெக்டா? எல்லா ஃபேக்டரிக்கும் ஒரே, ஆனா பிசினஸ் ஃப்ளோ தெரியணும். 25/04/2025 இந்த டேட்ல எனக்கு ஒரு 500 அப்படின்னு பர்ச்சேஸ் ஆர்டர்ல எண்ட் யூசர் ME21Nல டைப் பண்ணுவாங்க. எதுக்கு அகைன்ஸ்டா? ஒரு நம்பர் சொல்லி அனுப்பிச்சிங்கல்ல, இந்த பில்லு நம்ம இது போடும்போது ஒரு நம்பர் ஜெனரேட் ஆயிடும், அந்த நம்பருக்கு அகைன்ஸ்டா வேணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நமக்கு எந்த டேபிள்ல டேட்டா இருக்கும், இந்த ஸ்கிரீன்ல டைப் பண்ணதெல்லாம் EKKO EKPO டேபிள்ல டேட்டா இருக்கும். யாராவது உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுங்கன்னா ரிக்வயர்மெண்ட்ல FSல கொடுப்பா. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. See again I tell you, இங்க பாருங்க, I will show the FS. அது என்ன சார் FS? ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிக்ஸ்ல எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாம் few minutes.
இங்க பாருங்க, ஃபங்க்ஷனல் டாக்குமெண்ட். இது யாருக்காவது புரியாம இருக்கான்னு பாருங்களா. எம்எம் மாடியூல்ல இருக்கிறவங்க ஓகே, இந்த டேட்ல டிக்கெட் போடுறாங்க. என்ன டிக்கெட் போடுறாங்கன்னா, எனக்கு T001 என்ற டேபிள்ல எனக்கு எனக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும்ன்றது இங்க கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்க, அவுட்புட் எனக்கு என்னென்ன இந்த MCHN என்ற டேபிள்ல ஓகே, எனக்கு பிளான்ட், மெட்டீரியல், பேட்ச், ஸ்டோரேஜ் லொகேஷன் இதெல்லாம் வேணும். அதுக்கான ஃபீல்டு நேம் இது. ஓகே, அப்ப நீங்க கோடிங் என்ன எழுதுவீங்க? செலக்ட் கொரியில செலக்ட் ஒர்க்ஸ் MATNR சார்ஜ் SHDTA FDTTA from MCHA table into internal table. இன்புட் வந்து என்ன வைக்கணும்னு அவனே சொல்லியிருப்பான். இந்த பாரு, இன்புட் அவனே கொடுத்துருவான். எனக்கு சிங்கிள் இன்புட், அப்போ பெராமீட்டர் டிசைன் பண்ணணும். மல்டிபிள் இன்புட், செலக்ட் ஆப்ஷனை டிசைன். அது என்ன ரிக்வயர்ட் என்ட்ரி அப்படின்னா ஆப்ளிகேட்டரி. ஓகே, எந்த டேபிள்ல இருந்து? அப்போ டேபிள் நேம் ஐஃபன் ஃபீல்டு நேம் வந்துருச்சா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா பாருங்க. பெராமீட்டர், பிளான், டைப், MCHA ஐஃபன் ஒர்க்ஸ். நான் சொன்னது யாருக்காவது புரியலன்னா கோடிங் எழுதி காட்டுவா. ரைட். மல்டிபிள் ஆப்ஷன். மல்டிபிள் ஆப்ஷன்னா செலக்ட் ஆப்ஷன், ஏதோ ஷார்ட்டா ஒரு பேர் வச்சுட்டு ஃபார் MCHA ஐஃபன் MATN. யாருக்காவது புரியாம இருக்கா? குட். சோ இந்த மாதிரி எழுதுங்கன்னு. அது கீழே 2 ரேடியோ பட்டன் வைங்க. ரிப்போர்ட், MCFG அப்டேட். இப்படின்னு அவன் பாட்டுக்கு ரிக்வயர்மெண்ட் கொடுத்துட்டா, இதுல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கான் பாரு. லாஜிக் 1, எனக்கு வேலிடேஷன் வைக்கணும். அப்பனா நீ என்ன பண்ணணும்? அட் செலக்ஷன் ஸ்கிரீன் எழுதணும். கரெக்டா? நான் கொடுக்குற மெட்டீரியல் வந்து இல்லைன்னா இன்வேலிட் மெட்டீரியல் சொல்லணும். இதெல்லாம் நம்ம அப்கமிங்ல இன்னும் டெப்தா பார்ப்போம். ஸோ இப்போ அது கீழே வந்து எனக்கு கரண்ட் ஃப்ரம் MCHA டேபிள்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்டென்ட் தரான். ஃபைனலா முடிச்சுட்டு ஆஸ் எ டெவலப்பரா நாம முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? PS கொடுக்கணும். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் நாம தரணும். இந்த டிக்கெட்ல எனக்கு ரிக்வயர்மெண்ட் வந்தது, அந்த டிக்கெட்டுடைய ரிக்வயர்மெண்ட்டை புரிஞ்சு இதை பாருங்க. பிளான்ட் ஆப்ளிகேட்டரி இருந்ததாமா 2, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். அங்க ரிக்வயர்டு ஃபீல்டுன்னு இருந்துச்சா? ரிக்வயர்டுன்னா மேண்டேட்டரி வச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன் 2 கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, நான் என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் நேம் இங்க மென்ஷன் பண்ணணும். Based on the input passed to the MCHA table to get the value and populating the report. அவன் சொன்னதை நான் செஞ்சுட்டேன். இந்த டேபிள்ல இருந்து தான் நான் எடுத்தேன். SE38 நேம் இது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய ELV ரிப்போர்ட்டை அவுட்புட்டை நம்ம இங்க வைக்கணும். எதுனா கஷ்டமா இருக்கா கௌதம்? இல்ல 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 ஆக்சுவலி நான் ஒரு ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தேன், என்னோட கம்பெனில கொடுத்த ரெக்யூர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஜெனரலா MCHA கொடுத்துட்டான். கரெக்டா? ஒரு பிகினரா இருக்கிற டெவலப்பருக்கு MCHA என்னன்னு புரியாதுல்ல, EKKO என்னன்னு தெரியாதுல்ல, EKPO என்னன்னு தெரியாதுல்ல. சோ அதுக்கு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ இப்போ யாராவது EBAN டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னா, EBAN பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட். ஒரு பொருள் நமக்கு எவ்வளவு பொருள் வேணும்ன்றது சொல்ற ஒரு தகவல் ஸ்கிரீன் தான் ME51N. அதுல மூலியமா ஸ்டோர் ஆனதுதான் EBAN டேபிள். ஸோ EBAN டேபிள் இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுங்க அப்படின்னா கோடிங் எழுதலாமா? சரி, ஒரு ஃப்ளோ முடிச்சிடுறேன். சாரி, 100 பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து இப்போ அது எப்பப்ப தரணும்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு T கோட்ஸ் தனித்தனியா டேபிள் இருக்கும். அப்போ பிகினரா இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும்? தனியா ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணும். ME
ME51N. இதுக்கு 2 டேபிள் இருக்கு. என்ன டேபிள்? ME51ன்னா நெக்ஸ்ட் ME21N அப்படின்னா EKO EKPO. அடுத்து XK01 அப்படின்னு இது வந்து வெண்டார்மா. வெண்டாரை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுலதான் இருக்கும். பர்ச்சேஸ் ரிக்வெஸ்டிங் பத்தி இதுலதான் இருக்கும். பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர்டர்னா என்னென்ன பொருள் எப்பப்ப வேணும்னு சொன்னதெல்லாம் இந்த ஸ்கிரீன் மூலியமா எண்ட் யூசர் டைப் பண்ணுவாங்க. டேட்டாஸ் இதுல டேபிள்ல இருக்கு. ஓகே ரைட். இதுக்கு டேபிள் வந்து LFA1 LFB1. ஓகே அடுத்து சரி என்னென்ன பொருள் எப்போ வரணும்னு சொல்லிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க கதையில. சாரி இங்க இருக்கா. அண்ணாச்சி கிட்ட நீங்க மல்லிகை கடையில என்ன சொல்றீங்க? எனக்கு 500 சக்கரை 500 அரிசி மூட்டை இன்னைக்கு போட்டுருங்க. இன்னைக்கு டேட்ல 500 இப்ப 500 மூட்டை அரிசி உங்க வீட்டுக்கு வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு வருது. கைஸ் நான் சொல்றது யாராவது புரியலன்னா கேளுங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தமிழ் லோக்கலா பேசிட்டு உங்க அண்ணாச்சி கடையில இருந்து கரெக்டா நான் சொல்றதெல்லாம் புரியுது இல்ல? யாருக்காவது கஷ்டமா இருக்கா? இல்ல 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 நீங்க அம்மா வந்து சக்கரை அரிசி பருப்புன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்தா அந்த லிஸ்டுக்கு ஏத்த மாதிரி 7023 என்ற அண்ணாச்சி கடையில இருந்து பொருள் வருது. பொருள் வரும்போது ஒரு பில் எடுத்துட்டு வாங்கல்ல, அதுதான் இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸ்ல நீங்க என்னைக்கு டேட்ல வேணும்னு சொன்னீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். யார்கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது இந்த பில்லுல பர்ச்சேஸ் வேணும்னு சொன்ன அந்த நம்பர் பில் எடுத்து இபேன் டேபிள்ல போட்டோம்னா நம்ம என்னெல்லாம் கேட்டோம்ன்ற இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். ஓகேவா? அப்புறமா 14ஆம் தேதி 500 கிலோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும். சரி இப்ப இன்ஃபர்மேஷன் பொருள் எல்லா பில்லு கையில வருது. நல்லா கவனிங்க. நிகோ அப்படின்னு டி கோட்ல ஸ்கிரீனை டைப் பண்ணுவாங்க. இங்க பாருங்க MIGO எண்ட் யூசர். இவங்க யாருன்னா வேரோஸ் டீம். ஓகே முதல்ல இருக்கிறது பர்ச்சேஸ் டீம் முடிஞ்சிச்சு. இது வேரோஸ் டீம். வேரோஸ் டீம் என்ன பண்ணுவாங்க பாருங்க. இங்க கூட்ஸ் ரிசிப்ட் இப்படின்னு கிளிக் பண்ணிட்டு எதுக்கு அகைன்ஸ்ட் பர் ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் ஆர்டர்னு மாறிச்சு. இந்த டேட்ல வேணும்னு இந்த ஸ்கிரீன்ல டைப் பண்ணியன்னா EKKOல ஒரு நம்பர் போய் விழும். அந்த நம்பர் வந்து இந்த மாதிரி விழுந்திருக்கும். அந்த நம்பரை போட்டு இங்க போட்டு இப்படி தட்டினாங்கன்னா ஒரு நிமிஷம் என்ன நம்பர் நமக்கு தெரியும்ல. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் புரியறதுக்காக நான் எடுத்து காட்டிடுறேன். ஏன்னா இதெல்லாம் எந்த இன்ஸ்டிடியூட்லயும் சொல்ல மாட்டானுங்க. அபாப் டெவலப்பரா நீங்க டேபிள் இருந்து டேட்டா எடுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் ஏன் உங்களுக்கு அவ்வளவு சீரியஸ்னஸ் எடுக்கிறேன்னா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா கிளியர் ஆயிடும். போட்டது எந்தெந்த பொருள் எப்பப்ப கேட்டீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் இப்படி வந்துடும். சரியா? சோ இதெல்லாம் போட்டு இத பாருங்க. அவங்க சேவ்னு பண்ணாங்கன்னா போஸ்ட்னா கன்ஃபார்ம் இல்ல இந்த பொருள் எல்லாம் வந்துருச்சான்னு செக் பண்ணுவாங்க. 1 நீ என்னெல்லாம் சொன்னியோ மொத்த லிஸ்டும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு சாரி கைஸ் இங்க இருக்கு. இங்க மிகோன்ற டி கோட் மிகோ டி கோட்ல MIGO மிகோன்ற டி கோட்ல டைப் பண்ண டேட்டாலாம் MKPF அப்புறம் MSEC இந்த 2 டேபிள்ல தான் டேட்டா இருக்கு. உங்க மேனேஜர் வந்து இன்னைக்கு டேட்ல நம்ம கம்பெனில எந்தெந்த பொருள் எல்லாம் உள்ள வந்துச்சு எனக்கு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அப்ப நீ இன்னைக்கு டேட் போட்டீங்கன்னா
இந்த வெண்டார் கிட்ட இருந்து இத்தனை பில்லு வந்தது, அந்த பில்லுக்கான பொருள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்கேபிஎஃப் எம்செக் டேபிள்ல தான் இருக்கும். இதெல்லாம் டேபிள் நேம். இல்ல ஹெடர் டேபிள், டீடைல் டேபிள் அந்த மாதிரி ஏதாவது உண்டு இல்ல? எஸ் எஸ். இப்ப பாரு, இந்த டேபிள்ல என்ன இருக்கும்னா வெறும் பில் நம்பரு, இன்னைக்கு டேட்ல ரிசீவ் பண்ண 20 பொருள் ரிசீவ் பண்ண 5 பொருள் ரிசீவ் பண்ணன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுலதான் ஒவ்வொரு பொருளுக்கான இன்ஃபர்மேஷன். 5 பொருள்னு சொல்லி பில் நம்பர் போட்ட 5 பொருள்னு சொல்லிட்டேன். 5 பொருள் என்னன்னு இந்த டேபிள்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட். சரி, பொருள் வந்துருச்சு. பொருளுக்கான பேமெண்ட் எங்க பண்ணுவாங்க? இதுக்கு காசு கொடுக்கணும்ல இவனுக்கு. ஏபின் வைஸ். எஸ். இது பொருள் ரிசீவ் ஆச்சு. இப்போ பணத்தை கொடுக்கணும்ல மதன். எம்கே மொபைல்ஸ்ல இருக்கிற ஃபினான்ஸ் டீம், இது வேரோஸ் டீம், இது பர்ச்சேஸ் டீம், இது ஃபினான்ஸ் டீம். இப்போ இந்த ஃபினான்ஸ்க்கு தான் தெரியும் பில்லு நம்பர் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, 70231. இப்போ ஃபினான்ஸ் டீம், ஃபிகோ டீம், அவன் என்ன பண்ணுவான் நோட் பண்ணிக்கோங்க. MIRO இந்த டி கோட்ல போயிட்டு இவனுக்கு 10,000 ரூபாய் தரணும் பேமெண்ட்டை போடுவான். சோ அந்த இன்ஃபர்மேஷன் DKPF டிசெக் டேபிள்ல இருக்கும். பாருங்க, என்ன பொருள் வேணும், எப்ப தரணும், எப்ப வந்துச்சு, வந்ததுக்கான பணம் செலுத்திட்டேன். யாருக்கு? நம்மளுடைய வெண்டாருக்கு. இங்க இருந்து இப்ப இவனுக்கு போகுது பில்லு. இந்த பணத்தை போட்டு நாம அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், மெயில் ட்ரிகர் பண்ணணும். உன் பேமெண்ட் நான் பண்ணிட்டேன், உன் அக்கவுண்ட்ல செக் பண்ணிக்கோ அப்படின்னு. இந்த மிரோல இருக்கிறவன் 7023 இவங்கிட்ட தானே, அவன் இங்க 70231 அப்படி போட்டு தட்டினதே இதோ இந்த டேபிள் இருக்குல்ல LFA1. இதுலதான் அவனுடைய பேன் கார்டு, ஆதார், ஜிஎஸ்டி நம்பர், டின் நம்பர், பேன் நம்பர் எல்லாத்தையும் அது ஒரு நம்பரை தட்டினதே இந்த டேபிள்ல இருந்து நம்ம எடுத்து இங்க தரணும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் ஒர்க் ஸ்கிரீன் டிசைன் பண்ணும்போது வரும். ஓகே, அப்பதான் அவன் ஆட்டோமேட்டிக்கா பில்லு நம்பரு, அவனுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் டைப் பண்ண மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகணும். அது அப்கமிங் கிளாஸ்ல பாப்பீங்க. சரி, இப்போதைக்கு நாம் எங்கேயாவது எம்கேபிஎஃப் எம்செக்னு சொன்னா அது ஃபினான்ஸ் மாடியூல். நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எம்கேபிஎஃப் எம்செக்னு சொன்னா மெட்டீரியல் ரிசீவ். உங்களுடைய இத சிம்பிளா புரிய சொல்றேன் பாருங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிற அம்மா வந்து எனக்கு என்னென்ன பொருள் வேணும், அரிசி, சக்கரை, பருப்புன்னு சொல்ற இடம் பர்ச்சேஸ் ஆர்டர். யார்கிட்ட வாங்கணும்? அண்ணாச்சி கிட்ட வாங்கணும். 7023 அவங்க ஒரு பொருள் எடுத்துன்னு வந்து டெலிவரி பண்ணுவாங்க பில்லோடு. அது உங்க அம்மா வாசுபடியில நின்று செக் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வேர்ஹவுஸ். மிகோன்ற டீ கோட்ல இந்த பில்லுல இவ்வளவு பொருள் வந்துச்சு, இவன் எடுத்துட்டு வந்தா அதுல இவ்வளவு ஓகே, இவ்வளவு ரிஜெக்ஷன், எல்லாத்தையும் இதுல டைப் பண்ணி முடிச்சுடுவாங்க. இவங்க வந்து அப்பா ஃபினான்ஸ் டீம். எந்த பில்லுக்கு யாருக்கு அண்ணாச்சி காசு தரணும்னு பில்ல பாப்பாரு. பில்லுடைய அக்கௌண்ட் நம்பர் இதுல இருந்து எடுப்பாரு. அண்ணாச்சியுடைய ஜிபே நம்பர் இதுலதான் இருக்கும். LFN அதை பேஸ் பண்ணி பணம் செலுத்திடுவாரு. பணம் என்னைக்கு செலுத்தின, எப்ப செலுத்தின, யாருக்கு எப்ப கொடுத்தன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுல இருக்கும். ஒரு பொருள் வாங்கறதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா வேலை செய்வாங்க. பர்ச்சேஸ் டீம். இதே நீங்க இந்தியாக்குள்ள வாங்குறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வாங்குறீங்கன்னா டொமஸ்டிக். சைனால வாங்குறீங்க, அதர் கண்ட்ரில வாங்கினா இம்போர்ட். அதுக்கு தனித்தனியா ஒவ்வொரு டீம் வச்சு ஒவ்வொரு ஸ்கிரீன்ல வேலை செய்வாங்க. நம்மளுடைய வேலை என்னன்னா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே ரிப்போர்ட்டா தரணும். இல்ல சார் இன்னைக்கு என்ன பொருள் எல்லாம் வந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது வேர்ஹவுஸ் டீம்ல இருந்து டிக்கெட் போடுவாங்க. எனக்கு இந்த 2 டேபிள்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க.
இதே ஃபிகோ கன்சல்டன்ட் உங்ககிட்ட வந்து ரிக்குவயர்மெண்ட் கொடுத்தா MKPF MSEC டேபிள்ல இருந்து எடுத்து கொடுங்கன்னு, அப்போ எடுத்து கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வேணும்னு கேட்பாங்க. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கான டேபிள் தெரிஞ்சிருக்கணும். அந்த டேபிள் அவனே சொல்லுவான், ஓகே டீக்கர் டேபிள்ல இருந்து எடுத்து கொடுங்கன்னு. அப்ப டீக்கர்னாவே கரன்சி டேபிள். அப்ப இவ்வளவும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, நோ, அவன் சொல்லும் போது பிரைமரி கீ என்னன்னு மட்டும்தான் உங்க மைண்ட் இருக்கணும். SE 16Nல இங்க பாருங்க, MSEC அப்படின்னு சொல்லிட்டா நீங்க அவங்க கிட்ட என்ன கேட்கணும், தம்பி பில்லு நம்பர் சொல்றேன், MBLNR எந்த இயர் எந்த டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு கரெக்டா நீங்க இந்த 4 இன்புட்டை கரெக்டா வாங்கணும். இதுதான் நீங்க செலக்ட் கொரியில இன்புட்டா வைக்கணும். இதுல இன்புட் கொடுக்காம நம்மளால அவுட்புட் எடுக்க முடியாது. அதாவது உங்க காலேஜ் ஐடி, அதாவது ரெஜிஸ்டர் நம்பர், டிபார்ட்மெண்ட் கொடுத்தாதான் உங்களோட ரிசல்ட் வித்தின் குவிக்கா வரும். எதுவுமே கொடுக்காம நான் கோயில்பட்டியில இருந்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும், சுத்தின்னு இருக்கும். ஏன்னா யூனிக் கீ கொடுத்தாதான் டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ இயர் ஆஃப்டர் MKPF அப்படின்னா என்னன்னு டைப் பண்ணி பாருங்க. மெட்டீரியல் டாக்குமெண்ட், மெட்டீரியல் டாக்குமெண்ட்னா உள்ள வந்தது MSEC, இதெல்லாம் இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திரும்ப சொல்றேன், ரெஸ்யூம் காப்பி பேஸ்ட் கிடையாது. ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்றது எப்படின்னு நீங்க தான் பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது எப்படி சார்? இங்க பாருங்க, எவ்ரிதிங் as a strategy. One minute. ரெஸ்யூம் நீங்க தான் பண்ணணும். இங்க பாருங்க, அந்த ரெஸ்யூம்ல நான் ஏன் நீங்க பண்ணணும்னு சொன்னேன்னா, மெட்டீரியல் மாஸ்டர் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ஆஃப் ஏஜ் பேஸ்ட் ஆன் போஸ்டிங் டேட் அண்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட். பர்ச்சேஸ் என்னன்னா உனக்கு என்ன தெரியணும்? இன்டர்வியூல என்ன கேட்பான்? கைஸ் டெல் மீ எனிஒன். டேபிள், பர்ச்சேஸ் டேபிள், EKKO EKPO டேபிள்ல இருந்து நான் ரிப்போர்ட் எடுவேன் நீங்க சொல்லணும். அச்சோ க்ளோஸ் தி டோர். மெட்டீரியல் மாஸ்டர் ரிப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன டேபிள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க தனியா சொல்றேன். MM01 என்ற டேட்டா மாரா, மார்சி, மார்டி, MAKT 4 விழும். சரி, இப்போ நான் இன்டர்வியூக்கு என்ன சார் படிக்கணும்னா, இதெல்லாம் நீங்க டெய்லி நான் கொடுக்குற டாஸ்க்ல டேபிளை ஞாபகம் வச்சிருந்தா போதும். டேபிள்ல பிரைமரிக்கு எதுனா சொல்லுங்கன்னா MATNR சொல்ல தெரியணும். LFA1 டேபிள்ல LI தெரியும். EKKOல EBELN தான் பிரைமரிக்குன்னு தெரியணும். பிரைமரிக்கு எல்லாம் ஒரு கலர் போடுறேன், ஏன்னா இதுதான் இன்புட்டா கொடுக்குறீங்க. கரெக்ட் தானே? ஸ்ரீ கரெக்டா? ஒரு டேபிளுக்கு நம்ம இன்புட் கொடுக்க தெரியணும்ல, அது கண்டிப்பா கேட்பான்ல. எடுத்ததே நமக்கு 7 lakhs CTC கொடுக்குறான்னா சும்மாவா? ஃப்ரெஷருக்கே அவ்வளவு தரும்போது நம்ம அப்போ எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும். MKPF டேபிள் இங்க நான் போட்டிருக்கேன்ல ரெஸ்யூம்ல. ஒரு நிமிஷம், நான் ஏன் ரெஸ்யூம் நீங்க பண்ணணும்னு கூட சொல்றேன்னா, ஒவ்வொன்றும் நீங்க தான் இங்க பாரு, கஸ்டமைசிங் எம்ப்ளாயி HR மாடல் ரிப்போர்ட்னு இதை வச்சுக்கோ. அப்போ கஸ்டமைசிங் எம்ப்ளாயி ரிப்போர்ட்னா நீ என்ன சொல்லுவ? எனிஒன்? கஸ்டமைசிங்னா என்னமா? நம்மளுடைய ஜி ரிப்போர்ட் கரெக்ட் தானே? எம்ப்ளாயி ஐடி, நேம், போன் நம்பர், அட்ரஸ் நாம தான் ஸ்கிரீன் டிசைன் பண்ணுவோம், நாம தான் டேபிள். சரி, அது விடுங்க, இன்னும் பண்ணல நாம.
ஓகே. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னா கஸ்டமைசிங் ப்ரொடக்ஷன், அதை பத்தி எல்லாம் நான் ஒவ்வொன்றும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாதான் இன்டர்வியூல இத பத்தி கேட்டா நீ பதில் சொல்லுவ. சாட் ஜிபிடி கிட்ட இருந்து எடுத்து போடுறது, ஃப்ரெண்டு கொடுத்தான், ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் நோ நீட். ரைட்? இது எல்லாமே நாம ஒன்னொன்னா இன்னைக்கு புதுசா தெரியறதெல்லாம் இயர் ஆஃப்டர் ஃபெமிலியரா தெரியும். ஓகே, சரி. இது என்ன பார்த்தோம்? ஒரு ஹோல்சேலா நான் விக்கணும்னா இவ்ளோ ப்ராசஸ் பண்ணணும். இப்போ என் கடையில எல்லாமே 1000 ப்ராடக்ட் இருக்கு. கரெக்டா? எல்லாம் ஸ்டாக் என்கிட்ட நிறையவே. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? சேல் பண்ணலாம். டெல் மீ. கரெக்ட்? சரி, தப்போ ரைட்டோ சொல்லுங்க. இல்ல நம்மகிட்ட இருக்க நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா தான் நம்ம சேல் பண்ணலாம். இல்லம்மா, நான் மல்லிகை கடைக்காரன் நானு. ஓகே, அதாவது நான் மொபைல் ஷாப் வச்சுன்னு இருக்கேன். நான் வந்து ஹோல்சேல் கிட்ட இருந்து வாங்கி வந்து வச்சு விக்கிறவன். நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். நான் வாங்குறதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டிக்கு இவ்வளவு டீம் இவ்வளவு டேபிள் ஸ்டோர் ஆயிடுச்சு. என் கம்பெனிக்கான கணக்கு வழக்கு என் மேனேஜர் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு இந்த டேட்ல என்னென்ன பொருள் எல்லாம் நீ வாங்கின அப்படின்னு கேட்டா இந்த டேபிள போய் எடுக்க தெரியணும். கரெக்டா? ஒரு டேட்டு கொடுத்து என்னைக்கெல்லாம் யார் யாருக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டா பிகேபிஎஃப் ஃபீஸை எடுத்து பார்க்கணும். கரெக்ட்? இப்ப அதே மாதிரி நம்ம இவ்வளவு எதுக்கு பண்றோம்? ஒரு பொருளை வாங்கி வச்சுக்க என்ன பண்ண போறோம்? விக்கணும்ல. அப்போ மதன் ஏஜென்சில யாருக்கெல்லாம் வித்த வாங்கின ஹோல்சேல். ஓகே, இப்ப நான் விக்கணும்ல, யாருக்கு விக்கிறேன்ற பார்ட் வந்து எஸ்டி மாடியூல். நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே எஸ்ஏபின்றது ஒரு ஃபுல் சைக்கிளா தான் ஒர்க் பண்ணுவோம். இது ஃபினான்ஸ் டீமுக்கான வேலை, இது எம்எம் மாடியூலுக்கான வேலை, இது பர்ச்சேஸ் டீமுக்கான வேலை, இது வந்து வேர்ஹவுஸ் டீம் WBM வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல், இது வந்து ஃபினான்ஸ் டீம் மாடியூல். அப்போ இங்க ஃபிகோன்ற கன்சல்டன்ட் வேலை செய்யற இடத்துல டெவலப்பர் உள்ள நுழையறான். அவங்க கிட்ட இருந்து பேசுறான். அவங்க கிட்ட இருந்து ரிக்வயர்மெண்ட்டை வாங்கிட்டு டெவலப் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறேன்னா நீ ஃபிகோ அபாப் டெவலப்பர். அதாவது ஃபிகோ ஃபினான்ஸ் உடைய நாலேஜ் எனக்கு தெரியும்னு அர்த்தம். எம்எம் கன்சல்டன்ட் உங்ககிட்ட ரிக்வயர்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தானா உனக்கு மாரா டேபிள், மிகோ டி கோட், மாரா டி கோட், MKPF, MSEC இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நல்லா ஃபெமிலியரா, இதனுடைய பிரைமரி கீ வந்து MBLNR இந்த மாதிரி எல்லாம் நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்னா யூ ஆர் ஏ அபாப் வித் எம்எம் கன்சல்ட், எம்எம் நாலேஜ் பர்சன். ஏன்னா ஐ ஆம் ஒர்க்கிங் வித் ஃபெமிலியர் வித் எம்எம் சொல்லுவேன். ஏதோ ஒரு மாடியூல் ரிக்வயர்மெண்ட் கொடுக்காம டெவலப் பண்ண மாட்டேன். கரெக்டா? ரைட். இதே நீங்க பர்ச்சேஸ் டீம் கிட்ட போனா EKKO, EKPO. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் ஒரு டெவலப்பருக்கு டெவலப்பரை விட இது வந்து என்ன பண்றாங்க, பொருள் விற்கிறாங்க. இன்னைக்கு டோட்டலா அபாப் ஒர்க் கம்மியாகுது. ஏன் அப்படின்னா இது நான் டாஸ்க் தான் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ண போறேன் இன்னைக்கு கிளாஸ். இப்போ MK மொபைல் ஏஜென்சில இருந்து ஒரு பொருள் விற்கிறாங்க. யாருக்கு விற்கிறாங்க? இன்னைக்கு டேட்ல ஒருத்தன் வரான், மதன் ஏஜென்சி, சாரி கௌதம் ஏஜென்சி. கௌதம் அப்படின்ற ஒரு கஸ்டமர். அவர் என்னென்ன கேட்கிறாருன்னா சார்ஜர் 2, ஓகே, கவர் 2, பேனல் 1. இவருக்கு பில் போடணும்ல. நான் இப்போ ஒண்ணுமா போடக்கூடாதா? அவருக்கு பில் போடணும்னா VA01 சேல் ஆர்டர் இந்த டீ கோட்ல போயிட்டு, இது டீ கோட், இந்த கௌதமன் என்ற வெண்டாருக்கு கஸ்டமர், இவன் சாரிமா கஸ்டமர். அதுக்கு முன்னாடி கௌதம் யாரு அப்படின்னு ஒரு டீ கோட் இருக்கு. டீ கோட்ல போயிட்டு இது வந்து கஸ்டமர் XD01 என்ற டீ கோட்ல போயிட்டு உள்ள நுழைச்சு கௌதம் பேரு, ஓகே, அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய GST நம்பர் இருந்தா
அப்படி அப்புறமா வீட்டு அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும், அதுக்கப்புறமா அவருடைய ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர், இதெல்லாம் வாங்கி இந்த ஸ்கிரீன்ல டி கோட்ல டைப் பண்ணா அது எந்த டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும்? KNB1. ஓகே. யாராவது உங்ககிட்ட வந்து நான் ஒரு நம்பர் சொல்றேன், இந்த நம்பர் வந்து கஸ்டமர் நம்பர், அது அவனுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எனக்கு வேணும்னு உங்க மேனேஜ்மெண்ட்ல கேட்டா KNA1 KNB1 சொல்லிட்டு உங்களுக்கு FSல வரும். அப்போ புரிஞ்சுக்கணும், வித்தின் செகண்ட்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு ST கன்சல்டன்ட் வந்து டிக்கெட் வந்திருக்கு, அது வந்து ஒரு கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன். ஓகே, சரி. இந்த கஸ்டமருடைய நம்பர் இந்த VA01 டி கோட்ல போட்டு அவனுக்கு 10,000 எவ்வளவு 10,000 தான் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. நீ ஒரு பொருள் வித்துட்டேன், ஏதோ ஒரு 4 குவான்டிட்டி வித்துட்டு நான் சேவ் பண்ணேன்னா அது எங்க போய் சேவ் டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும்னா VBRK இல்ல VBAK VBAP இந்த 2 டேபிள்ல போய் விழும். முதல் டேபிள்ல வந்து 100 பில் நம்பர் 5 பொருள் வாங்கினா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுல வந்து அந்த 5 பொருள் என்னென்னு சொல்லிட்டு டீப்பா இருக்கும். இது ஹெட்டர் டேபிள், இது ஐட்டம் டேபிள். சும்மா அண்டர்ஸ்டாண்ட் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இது டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகுது. ப்ளூ கலர் எல்லாம் டேபிள் நேம். சரியா? இப்போ மேனேஜ்மெண்ட் ஓவரால் ரிப்போர்ட் ஒன்னு நமக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு டேட்ல எவ்வளவு பொருள் வித்த, சாரி இன்னைக்கு டேட்ல எவ்வளவு பொருள் நீ வேணும்னு ஆர்டர் போட்ட, எவ்வளவு நமக்கு வந்துச்சு, எவ்வளவு நீ வித்த, எவ்வளவுக்கு நீ வெண்டார் கிட்ட காசு கொடுத்த, நமக்கு எவ்வளவு லாபம். இந்த 10 டேபிள்ல 6 டேபிள்ல ஜாயின் பண்ணி எழுதுனா அது ரிப்போர்ட். ஓகே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும் ஃபேக்டரிக்குள்ள போக போக. ரெண்டாவது, சார் நம்மளுடைய வேலை வந்து டேபிள் இருந்து டேட்டா எடுக்கிறது மட்டும் தானா? ஆல்ரெடி உங்க சீனியர் கூட எழுதிட்டாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க கௌதம். உங்க சீனியர் ஆல்ரெடி எழுதிட்டாரு, இல்லைன்னா யாரோ டெவலப்பர் எழுதிட்டாரு, ஏதோ ரிப்போர்ட் வரல. வெண்டார் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னா வித்தின் செகண்ட்ல நீ என்ன பண்ணணும், ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு Ctrl+F LFA1 சர்ச் பண்ணா அது போய் நேரா அந்த லைன்ல போய் நிற்கும். அப்போ LFA1 வெண்டாருன்ற இன்ஃபர்மேஷன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு என்ன டவுட்? ஒரு பொருளை வித்த அந்த பில் இன்வாய்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொன்னா XKV1 டி கோட் மூலியமா போலாம், இல்ல VBAK VBAP என்ற டி கோட் டேபிள்ல போய் பார்த்தா மொத்த ஹிஸ்டரி இருக்கும். யாருக்கு எவ்வளவு பொருள் வித்தோ, அந்த கஸ்டமர் யாரு, அவன் பேர் என்ன, GST நம்பர் என்னன்னு. இத பாருங்க, VA01 சேல்ஸ் ஆர்டர் தானே? VA01 டி கோடு, சேல்ஸ் ஆர்டர் டி கோட் தானே? அது ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல போயிட்டு தான் பில் போடுவாங்க. ஓகே, இத பாருங்க, நான் லைவ்ல கூட காட்டுறேன். VA01 கிரியேட், VA02 எல்லாத்துலயும் இங்க பாருங்க, XT01 கிரியேட், XT02 சேஞ்ச், XT03 டிஸ்பிளே. சோ இந்த மாதிரி 3 இருக்கும் எல்லாத்துலயுமே. அதனால நான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல இதுல சிம்பிளா, ஏன்னா நம்மளுடைய வேலை கிடையாது இது எதுவுமே. ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இவ்வளவு நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம வேலை அது கிடையாது. டோன்ட் ஃபீல். சரி, இங்க பாருங்க, இது பில் போட்டேன், அதனால அந்த பில் நம்பரை போட்டு உள்ள போய் காட்டுறேன். சரி, இப்படி போட்டேன்னா சோல் டு பார்ட்டி, ஷிப் டு பார்ட்டி, இதுதான் கஸ்டமர். ஓகே, கஸ்டமருக்கு இந்த பொருள், அந்த பொருள் வந்து 22ஆம் தேதிக்கு டெலிவரி பண்றேன், அந்த பொருளுடைய அமௌண்ட் இவ்வளோ, அது இன்டூ 10. ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதெல்லாம் யார் டைப் பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் வித் எண்ட் யூசர், அவங்க வேலை. இந்த டைப் பண்ணி சேவ்னு இப்படி சொன்னாங்கன்னா இந்த நம்பர் ஒன்று ஜெனரேட் ஆகும். இதுதான் VBRP-ல போயிருக்கும். ஸோ SC16N-ல
பிபி அந்த சேல் ஆர்டர் நம்பர் நம்ம அங்க வந்துச்சுல்ல, இத பாருங்க. இன்னைக்கு டேட்ல சரி அன்னைக்கு நான் போட்டேம்மா, இன்னைக்கு இல்ல, இத நான் ஆக்சுவலி டெக்னோ ஃபங்க்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா நாலேஜும் வந்துரும் கௌதம். நீ கேட்ட நம்மளோட ரியல் டைம்ல நமக்கு டாஸ்க் கொடுக்க கொடுக்க நம்ம பாட்டுக்கு எம்எம் எஸ்டி பிபிஎஃப்ஐ எல்லாமே தெரிய வந்துரும். நிறைய பேர் அதுக்குன்னு உட்காந்து காசு கொடுத்து படிக்க போவாங்க, இல்ல ஃபங்க்ஷனல் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு அபாப் டெவலப்பருக்கு வருவாங்க. ஆனா அபாப் டெவலப்பரா இருந்துட்டு நீ எல்லாமே கத்துக்கலாம். அதனாலதான் டெக்னோ ஃபங்க்ஷன் ரோல்ல நான் இருக்கேன். டெக்னிக்கலா தெரியும். அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க, இப்போ ஒரு மெட்டல் போடுறேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு உள்ள போய் மெட்டல் போட தெரியும் எனக்கு, யார் சப்போர்ட் இல்லாம. ஓகே, இங்க அதனால என் ரோல் மாறாது கைஸ். டெக்னோ ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லைவ்ல காட்டுறேன் பாருங்க. SC16Nல இதுக்கு முன்னாடி ஓகே ஏதோ ஒரு பில்லு போட்டாங்க. ஒரு நிமிஷம் போட்ட பில்ல எடுக்கிறேன். அப்படியே ரன் பண்ற பிளைனாவே. இப்போ ஒரு மெட்டீரியல் இங்க இருக்கு, எக்ஸாம்பிள் இந்த 100 தப்பா போட்டாங்க. இந்த மெட்டீரியல் மாத்தணும்னா நான் போய் எண்ட் யூசரோ ஃபங்க்ஷனல் கிட்ட சொல்லணும். நீயே அந்த நாலேஜ் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா மாரா டேபிள் எங்க இருந்து டேட்டா வந்துச்சு? மெட்டீரியல். வெரி குட். மாரா டேபிள். மாரா டேபிளுக்கு எந்த டேபிள் போனோம்? MM01 கிரியேட். சேஞ்ச் வந்து MM02, டிஸ்ப்ளே வந்து MM03. எல்லாமே அப்படிதான் இருக்கும். VA01, VA02, VA03, XK01. சரி, இப்ப நான் என்ன பண்ணுவேன், டெவலப்பரா இருக்கிறதால MM02 டெவலப்பரா இல்ல, டெஸ்டிங் பண்றதுக்காக நான் உள்ள போறேன். எனக்கு இதெல்லாம் கிளிக் பண்ணி உள்ள போகுது தெரியும். 1002 நம்ம ரிப்போர்ட்ல பார்த்தோம்ல, சாரி அங்க இத மாத்தணும்னா இதுல போய் சர்ச் பண்ணி இந்த நம்பரை ஏதோ ஒண்ணு மாத்தி சேவ் பண்ணனா டெக்னோ ஃபங்க்ஷன். ஓகே, அது உங்களுக்கு போக போக கொஞ்ச நாள்ல வந்துடும். அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனா எனக்கு மாறான்ற டேபிளே தெரியாம இருந்தேன்னா அது பிளண்டர் மிஸ்டேக். ஓகே, சோ இப்போ ஃபைனலா எழுதிடுறேன். மேஜரான ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். வெண்டார்னா XK01, LFA1, LFB1. பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்னா ஒரு டேபிள் தான், PO, EKKO, EKPO. நெக்ஸ்ட் நிகோனா பொருள் வந்தது. ஓகே, இது வந்து கூட்ஸ் ரெசிப்ட். ஸோ இதுக்கு வந்து MKPF, MSECமா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டேபிள் மாறாது. S4 ஆனாலும் சின்ன சின்னது மாறும், அது அப்ப நான் சொல்றேன். பிகினரா முதல்ல இது எந்த கம்பெனிக்கு போனாலும் இது கேட்பாங்க. கூட்ஸ் பேமெண்ட், அதாவது வந்ததுக்கு பேமெண்ட். மைரோ BKPF, V6. யார்கிட்ட இருந்து பொருள் வாங்கின? சாரி, யாருக்கு பொருள் வித்த? கஸ்டமர். கஸ்டமர் என்னாவே XK01, XK01 T கோட். ஆனா இங்க எழுதுறோமா T கோட். இந்த T கோட் என்ன? ஸ்கிரீன் டிசைன். இதுலதான் போயிட்டு
இது வந்து டேபிள். ஓகேவா? ரைட். XT01ல போயிட்டு டைப் பண்ணாங்கன்னா KNE1 KNB1 மெட்டீரியல் மாஸ்டர். இன்டர்வியூ படிக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். நானே கேட்பேன், படிக்க ஆரம்பிங்க. மாரா, மாசி, மார்டி, MAK எல்லாத்துக்கும் பிரைமரிக்கும் இங்க எழுதிடுறேன். நான் எப்படி டக்குன்னு பார்த்தேன்னா பேன் எஃப்என் இங்க இருந்தது. ஓகே, இந்த கலர் இருந்தாலே பிரைமரிக்கு. அப்படி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கா, SC11ல போயிட்டு ஓகே 2 பிரைமரிக்கு LFE1 LFE1 ஒரு நிமிஷம் LIFNR. ரைட். இவ்வளோ நேரம் எதுக்கு தெரியுமா பேசினேன்? லெட் ஸ்டார்ட் த ரிப்போர்ட். ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஜஸ்ட் ரீகேப். SC16Nல சாரி SC38ல Tenifa program 5 or 6. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்க? EKK டேபிள்ல இருந்து இன்டர்னல் டேபிள் போட்டு EBLN AE date லிப்னார் பிரைமரிக்கு EBLN. நான் சொன்னது எது எடுத்திருக்கேன்? இது எடுத்திருக்கேன். எனி டவுட்? நோ. ரைட். No. அதுல 3 ஃபீல்டு வேணும்னு சொல்லி எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஏல்வி ரிப்போர்ட்ல பாஸ் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டேன். பார்த்துட்டு பட்டன் ஓகே இது வேண்டாம், இருக்கு கொஞ்சம் டஃப்பா தரேன். ஒண்ணுமே இல்லை, ஒரு டேபிள் மட்டும் தான் அவுட்புட் காட்டுது. இப்போ EKKO அவுட்புட் இது கரெக்டா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் டேபிள்ல இருந்து டேட்டா எடுக்கிறேன். நம்ம ஒரே நேரத்துல ஜாயின் பண்ணிட்டோம். எங்க பார்த்தோம்? ஒரே நிமிஷம். இன்டராக்டிவ் ரிப்போர்ட் லாஸ்டா பார்த்தோம்ல, கிளாசிக். இதுதான் கேட்டேன். கைஸ் லிசன், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேபிள் EKKO எடுத்துக்கிறேன். ஓகே, EBLN இன்புட்டா தரேன். EBLN இன்புட்டா தரேன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து 4 ஃபீல்டு வேணும்னு சொல்லிட்டேன். இன்புட் கொடுக்குறேன்.
ஃபர்ஸ்ட் டேபிள்ல வருதா? இந்த பிக் நம்பர்ல எத்தனை ஐட்டம்? 1 2 3 கிடையாது. 10 ன்னா 1, 20 ன்னா 2. ஓகே, ரெண்டு பொருள். இப்ப இந்த ரெண்டு பொருள் என்னன்னு எதுல இருக்கும்? EBN ல இருக்கும். கரெக்டா? கரெக்ட். சோ நான் என்ன பண்ணணும், எனக்கு இங்க டபுள் கிளிக் பண்ணா அந்த ரெண்டு பொருள் என்னன்னு எனக்கு வரணும். வருதா? எஸ். சோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் வீடியோ ரொம்ப லாஸ்ட் ப்ரோக்ராம் தான், P7 போன சண்டே கிளாஸ் எல்லாருமே இருக்கு. ஓகே, பாருங்க, டபுள் கிளிக் பண்ணா யூசர் கமாண்ட், அதுல EBLN தொட்டா நீ என்ன தொடுறியோ அந்த நம்பர் இங்க வருது. அது பேர் ரெண்டாவது டேபிள் EKPO. பாரு, EKPOக்கும் அதே பிரைமரி கீ தான். ஓகே, ரெண்டாவது டேபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்து திரும்ப ஃபீல்டு கேட்டலாக் ஒன்னு எழுதி reuse கிரிட்டிக் பாஸ் பண்றேன். அதனால்தான் சிம்பிளா சொல்லும் போது இதே ஃப்ளோல பண்ணுங்க. ரிப்போர்ட் ரொம்ப ஈஸியா தெரியும். கிளாசிக் ரிப்போர்ட், முதல் டேபிள் இன்புட் அவுட்புட், இத தொட்டு டபுள் கிளிக் பண்ணா 3 ஐட்டம், 3 வருதா? 10 20 30 3 ஐட்டம், 3 மெட்டீரியல். ஓகே, 10 30 3 அதனுடைய பிரைஸ். டேபிள் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டேபிள்ஸ் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ I just இப்போ சின்ன டவுட், போடுறோம்ல பர்ச்சேஸ் போட்டு நம்ம இப்ப ரிட்டர்ன் பண்றது என்ன டேபிள்? இல்லம்மா, நான் ஒரே நாள்ல எல்லாம் சொல்ல முடியல. கரெக்டா? இப்போ ரிட்டர்ன் கேன்சல் நிறைய இருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு ஸ்பெஷலைசேஷனா நான் ஒரு டாக்குமெண்ட் தருவேன், SAP ஃப்ளோன்னு. ஓகே, இது வந்து ABAP டெவலப்பரை மீறி எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஸ்டினா நீ கேக்குற. கரெக்ட்டுங்களா? அபார்ட் ஃப்ரம் ABAP பிசினஸ் ஃப்ளோ கேக்குறீங்க, எது எது எங்கெங்க டைப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதனுடைய இன்ஃபர்மேஷன் மொத்தமா எல்லா மாடியூலுக்கும் இங்க தான் வச்சிருக்கேன். சரியா? அதாவது புரியுற மாதிரி சொன்னா, இவ்வளவு நேரம் தியரியா சொன்னது ஓகே, இன்னும் டெப்தா உள்ள இருக்கும். பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ரிலீஸ்னு ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் யாருடைய வேலை? கன்சல்டன்ட் வேலை. கரெக்ட் தானே? அதான் டெவலப்பர் வேலை இல்ல. MMக்குன்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, MM கன்சல்டன்ட். அவளை ஸ்பெஷலைசேஷனா அவன் ஒர்க் பண்ணுவான். பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டதே அவன் ரிலீஸ் பண்ணணும். அவன் ரிலீஸ் பண்ணும்போது ME28 T கோட்ல டைப் பண்ணுவான். அது இந்த ரிலவெண்டான டேபிள்ல விடும். அந்த இன்ஃபர்மேஷன் கூட கீழே வச்சிருக்கேன். மெட்டல் மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷன் கூட இதுல வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டாக்குமெண்ட் ஒரு பிகினருக்கு புரியுற மாதிரி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். அதுல டேபிள்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். இப்ப நம்ம பேசினல, நீங்க கேட்டீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ கேக்குறீங்க, ரிப்போர்ட்டிங் பர்ச்சேஸ் ரிலீசிங்னா ME கலெக்டிவ் ரிலீஸ், இண்டிவிஜுவல் ரிலீஸ், இதெல்லாம் என்னுடைய டெவலப்பர் வேலை கிடையாது, கன்சல்டன்ட் வேலை. அவங்க கொஞ்சம் இதுல ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ கௌதம் ஏன் கேக்குறாருன்னா, கௌதம் வந்து அவருடைய ரோல் வந்து மொத்தமா இருக்கலாம். மேபி அவர் ஒரு டெக்னோ ஃபங்க்ஷனா ப்ராஜெக்ட் லீடா இருக்கலாம். அப்ப எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பாரு. அதாவது ABAP டெவலப்பர் சேலரி இல்லாம மத்த ஹோல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா பார்த்தா அதுக்கு சேலரி ஹையா இருக்கும். அவர் கொஞ்சம் அடிஷனல் எஃபோர்ட் இதெல்லாம் போட்டு படிக்கணும். பிகினரா இருந்து ஃப்ரெஷரா ABAP படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் ஃபுல் ஃபிளெட்ஜா கொடுங்க. எனி டவுட்? ரைட். சோ இப்போ பிகினரா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரெண்டு டேபிள் LFA1 அவுட்புட் காட்டுங்க. அதை டபுள் கிளிக் பண்ணா LFB1 காட்ட பாருங்க.
இல்ல நான் எம்கேபிஎஃப்ல இருந்து ஒரு இன்புட் கொடுத்து கிளாசிக்கல் ரிப்போர்ட் பாக்குறேன், அதை டபுள் கிளிக் பண்ணா எம்செக் டேபிள்ல கொடுக்குறேன். கரெக்டா? இந்த மாதிரி எல்லா டேபிள்லயும் ப்ளீஸ் மினிமம் 5ஆவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய எரர் வரும், தப்பு வரும், புரியாம இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதை மீறி சக்சஸும் வந்துடும். அப்பதான் நீங்க ஒரு ஸ்டேஜ் 1 கிராஸ் பண்றீங்க. இன்னும் அடுத்த கிளாஸ் ரொம்ப ஹெவியா போயிட்டே இருக்கும். என்ன சுதாகர், கரெக்டாமா? கரெக்ட் சார். ப்ராக்டிஸ். நான் இவ்வளவு நேரம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கிளாஸ் இதுல ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னா இது பெரிய சொத்து. இன்டர்வியூல அவ்வளவு கிளியர் பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்ப தெரியாது இத பத்தி. ஓகே, சோ நான் இன்டர்வியூ क्वेश्चन தரும்போது இன்டர்வியூ क्वेश्चंस இப்ப தர மாட்டேன் கண்டிப்பா. நான் ஏன் இப்ப தர மாட்டேன் அப்படின்னா அது வாமிட்டிங் மாறிடும். அப்பப்ப நான் क्वेश्चन நானே கேட்கிறேன். ஓகே, சோ MM ஃப்ளோன்னு கேட்டா அப்போ உங்களுக்கு தெரியணும். பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட், ME21N, E ban டேபிள், ban FN. இப்பதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். கரெக்ட்டா? PO, ME21N, EKKO, EKPO, EBLN. இதே கொட்டேஷன் ME41N. இது இன்டர்வியூக்கு பேசிக்கா ஒரு டெவலப்பர் படிச்சுட்டு போக வேண்டியது. மெட்டல் மாஸ்டர், மாரா டேபிள், பிரைமரி கீ, மேட்னார், LFA1, LFP1. இது சரித்திரம் மாறாது. ஓகே, சோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். SD மாடியூல்னா சேல் ஆர்டர், VA01, VBAK, VBAP. அதுல டெலிவரி அப்படின்னா இந்த டி கோட், அதுல பில்லிங் அப்படின்னா இந்த டி கோட், ஷிப்பிங், பிரிண்ட் எடுக்க, இன்வாய்ஸ் காப்பி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் போக போக பிராக்டிஸ் பண்ணும்போது இதை உன்னையே அறியாம இதெல்லாம் வந்துடும். ஓகே, சோ அதை பத்தி ஒரி பண்ண. இப்போ நமக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ தேவையானதெல்லாம் பிரைமரிக்கு என்ன, காம்போசிட்க்கு என்ன, ஃபாரின்க்கு என்ன, டொமைன் என்ன, டேட்டா எலிமெண்ட் என்ன. அதுக்கப்புறமா இன்னும் நான் இதெல்லாம் கிளாஸ் எடுக்கல, அதனால தான் இப்பயே தரல. ஓகே, டாட் அப்பெண்ட், டாட் இன்க்ளூட் இதெல்லாம் எடுத்துட்டேன். ஹவ் மெனி லேயர்ஸ், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன், லேண்ட்ஸ்கேப் சொன்ன ஞாபகம் இருக்கா? டெவலப்மெண்ட், குவாலிட்டி, ப்ரொடக்ஷன், ஈவென்ட், செலக்ஷன் ஸ்கிரீன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு படிச்சா ஈஸியா இருக்கும். ஸோ இன்டர்வியூ கொஸ்டினுக்கு மறந்துடுங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இன் டேபிள். ஓகே, ஸோ நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் இல்லையா சுதாகர்? உங்களுக்கும் ஆஃபீஸ், அவருக்கும் ஆஃபீஸ் இல்லையா? சரி, நாளைக்கு ப்ராக்டிஸ் ஃபுல்லா பண்ணணும். ஜெனிஃபா அண்ட் பிரியா, சரி ஸ்ரீ, புரியுதா? இட்ஸ் a குட் வேலிட் டைம். சண்டே காலையில நான் கிளாஸ் எடுக்கும்போது நல்லா ஹெவியா எடுப்பேன். ஸோ நீங்க 2 பேரும் நைட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, கௌதம் அண்ட் சுதாகர். சரியா? ஓகே. ஓகே சார். ஸோ இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறோம். அடுத்த ஸ்டேஜ் எப்படி போறோம்னா டெப்தா போறோம். மைன்யூட்டா வேலிடேஷன், அதுல வந்து ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்சர்ட், டெலீட், அப்பண்ட், மாடிஃபை, ரீட், கலெக்ட்னு. நான் நாளைக்கு ஃபுல்லெல்லாம் செல்லக்குறி எல்லாம் உட்காந்து எழுதி நிற்க மாட்டேன். சரி, எழுதுறத சொல்ல மாட்டேன், நான் பாட்டுக்கு எழுதிட்டு போயிடுவேன். ஃபீல்டு கேட்லாக் எழுதுறது, ரீயூஸ் கால் பண்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சாரி பண்ணுவேன், டெப்தா பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டு இருப்பீங்க என்னத்துக்கு. இன்னைக்கு உட்காந்து டேபிள் கிரியேஷன் சொல்லி தரேன்னா ஜெனிஃபா? இல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, அதனால நீங்க அதை பத்தியும் ஒரி பண்ணல. அந்த மாதிரி அன்னன்னைக்கு முடிச்சுட்டே வாங்க. என்னைக்காவது ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எல்லாமே இருக்கு அப்படின்னா அந்த டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, நேத்து என்ன ஆயிடுச்சு, எங்குமே பெட்ரோல் இல்ல, சிலிண்டரும் இல்ல. இன்னைக்கு எல்லா இடத்துல கிடைச்சிருச்சு, நேத்து ஃபுல்லா ரூமர். ஓகே, சென்னையில. சோ சரி, ஃபுல்லா எனக்கு பிளாக். நாளைக்கு அடுத்த நாள் ஆபீஸ் போறதுக்கே பெட்ரோல் இல்ல, வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வர சிச்சுவேஷன்ல தான் டிலே ஆச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு எமர்ஜென்சிக்கு வந்தா மட்டும் போஸ்ட்போன் பண்ணிட்டு ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எஸ் எஸ் ப்ளீஸ். இல்ல, ஒரு வாட்ஸ்அப்லயும் மெயில் அனுப்பியிருந்தேன் ஒரு டாக்குமெண்ட். ஒரே நிமிஷம், மெயில் மட்டும் வராது, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன். எத்தனை மணிக்கு? மார்னிங் அனுப்பிட்டேன். மார்னிங்கேவா? கண்டிப்பா பார்த்துருக்கோம்.
எனக்கு இப்போதான் 6:46 வந்திருக்கு. பிடிபி பிடிபி ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து எவ்வளவு நாள்ல டெவலப் பண்ணலாம் ஆக்சுவலா உங்களோட கணிப்பு? ஒரு நிமிஷம், அது என்னன்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அது உங்களுக்கு? இல்ல கொடுத்துருக்காங்க, கேட்டாங்க எவ்வளவு நாள்ல முடியும்னு சொல்லிட்டு. லோடட் அதர்ஸ் நீங்க வைண்ட் அப் பண்ணிக்கிறதுனா பண்ணுங்க. நாளைக்கு 6 to 8 இல்ல கிளாஸ். நாளைக்கு சண்டே 7 எனக்கு ரோபோட்டிக் கிளாஸ் இருக்கா? 7 to சாரி உங்க டைம் என்ன? எப்போ? 7 உங்களுக்கு 6, எங்களுக்கு 7:30 இந்தியா சென்னை டைம். 7:30 to 8:30 8:30. ஓகே. இல்ல ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிக்க முடியாது இல்லையா? சோ உங்களுக்கு 6 தான் எப்பவுமே, எங்களுக்கு 7:30 தான். நோ சேஞ்ச். அப்ப நாளைக்கு கிளாஸ் இல்ல. நாளைக்கு இல்ல, நாளைக்கு ஃபுல்லா பிராக்டிஸ். ஓகே, ரைட். தேங்க் யூ. Gautam, 2 minutes, Gautam. Output screen, validation, delivery production batch, BTP application in MPC, okay. And I click this should be whether the